வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் நேயர்களே. வணக்கம் வாசு. வணக்கம் வாசு. வணக்கம். நம்ம இன்றைக்கு நேற்று நடந்த எம்ஐ சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்ச் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஷூர். பார்க்க போற பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் டிசி தர்மசாலா அந்த மேட்ச் ஓகே. ப்ரிவியூ பண்ணலாம். ஷூர் ஷூர். வை நாட்? We'll start with சிஎஸ்கே மேட்ச். ரொம்ப ஹாப்பியா சிஎஸ்கே. சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸ்லாம் ஆமா, பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. இன்னும் திடீர்னு பயங்கர டீம் செட் ஆக மாதிரி பயங்கர குஷியில் இருக்காங்க. கண்ணாபினான்னு தே ஹேவ் ரீசன் டு செலிப்ரேட், பட் டூ ஏர்லி ஐ வுட் சே. ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு வந்து இப்பயே ஸ்டடி பண்ணுவாங்க. புருவிஸ் எப்படி ஆடுறாரு, அவர் எப்படி ஆடுறாருன்னா சரி ஸ்டடி பண்ணுவாங்க இவங்க. இட்ஸ் நாட் தட் ஈஸி லைக் வாட் யூ திங்க். அண்ட் ஹி ஹேஸ் டு பி ஃபிட், ஆல் தீஸ் பீப்புள் ஹேவ் டு பி ஃபிட் அண்ட் ஆல் தட். பட் இந்த கோர் ஆஃப் த டீம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் குட். யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்க எப்போதுமே இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். பட் எனக்கு நேற்றுக்கு மேட்ச்ல அப்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா 64-5 சேசிங்ல 180 ஸ்கோர் அடிச்சு வின் பண்ணது தான். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி கேம் காமிச்சது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் ஹிட் 13 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. அது 13 சிக்ஸ் 11 4. இல்ல, ப்ரூவிஸ் ஆக்சுவலி தி வே ஹி பிளேஸ் it makes a big difference. He not only is learned quite a lot of things of late. Young than ever, he has become stronger also, and he is picking, where to hit, how to hit. அதுவும் இருக்கு. He is a very quick learner, looks like that. So he is அவர் இன்டர்வியூ வேற சொல்றாரு, நான் வந்து கணவனா சுத்தத்தை கிடையாது, முந்திலாம் ஒரு மாதிரி அடிச்சுட்டு இருந்தேன், இப்போ வந்து நான் பாக்குறேன், பார்த்து தான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆனா நம்மளுக்கு பார்த்தா அந்த மாதிரி இல்ல, பட் he knows his game. That's all we can say. But he is telling அந்த வைபவ் ஒரு டார்கெட் பண்ணது வந்து like that அதான் சொல்றாரு அவரு. டார்கெட்டிங் வருண் நாராயண், வருண் சக்கரவர்த்தி ஆர் சுனில் நாராயண். இல்ல, he is telling that only, and it's good to basically see எல்லாரும் சொல்லலாம், அத வந்து எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறது வந்து இட்ஸ் a different level இல்ல. பட் அவரோட எனக்கு பிடிச்சது உர்வில் பட்டேல் தான். டேக் டவுன் ஆஃப் மோயின் அலி வந்து நல்லா போட்டிருந்தாரு. டெவான் கான்வேக்கு எங்க பிச்சாச்சுனே தெரியல, என்ன ஆச்சுனே தெரியல. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து அடிச்சது விடாம ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல பிக் மாதிரி தெரியுது. இல்ல, அவரை பத்தி ரொம்ப ஹையா தான் பேசியிருக்காங்க. பீடாக் அண்ட் அஸ்வின் அண்டால் முதல்ல, நாட் நவ், 2 years ago, I think 1 year ago actually, something like that. And also நிறைய ஆர்டிகல்ஸ் have come about him. நல்ல ஹிட்டர்னு. பட் அந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் ஆப்ஷன்ல அந்த மாதிரி யாரும் இந்த டீமே அவர் எது பண்ணலன்னு தெரியல. மாத்ரே, உர்வில் பட்டேல்லாம் ஹவு தே பெஸ்ட் பிராவிஸ் ஆட்டம் இல்ல. இப்பதான் எல்லா டீமும் மூச்சுக்கிறாங்க, சின்ன பசங்களை அடிக்கிற பசங்களை எடுக்கணும் அப்படிங்கிறது. இப்பதான் வந்து இந்த சீசன் தான் ட்ரெண்ட் செட்டர் ஆயிருக்கு. இல்ல, ஹூடாக்கு, மணிஷ் பாண்டேக்கு, திருப்பாத்திக்கெல்லாம் இருக்கிற மவுஸ் வந்து எப்படி இன்னும் நம்புறாங்க, ஊர் நம்புதுன்னு தெரியல. அடுத்த ஆக்ஷன்ல இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பழைய ஆளுங்கள்லாம் விலைக்கே போக மாட்டாங்க. Absolutely. And it opens up big time for all the youngsters. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் பால் 6, செகண்ட் பால் 6 எல்லாம் வரவன் சின்ன பசங்க அத்தனை பேரும். பிரயாச்சாரியா ஃபர்ஸ்ட் பால் 6, ஆயுஷ் மாத்ரே ஃபர்ஸ்ட் பால் 6 நினைக்கிறேன், உர்வில் பட்டேல் ஃபர்ஸ்ட் பால் 6, சூரியவன்ஷி ஃபர்ஸ்ட் பால் 6. அது ஷோஸ் தர் இது இல்ல, அவங்க தைரியமா ஆடுறாங்க. மெயினா அதான், no reputation இல்லையா. So that is a good thing. இல்ல, அந்த டீம்ல வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் டிராப் பண்ணுவாங்கன்ற பயம் இல்ல. பிளஸ் தைரியமா எக்ஸிக்யூட் பண்றாங்க. அண்ட் க்ளீன் ஷாட்ஸ். என்ன இவர் இல்ல அந்த பேசிக்கா நன்னாவும் ஆடுறாங்க. மச்சான் அடி இல்ல. ஃபர்ஸ்ட் ஷாட் உர்வில் பட்டேல் எனக்கு முரளி விஜய் பாக்குற மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க. டிவில கூட சொன்னா முரளி விஜய் மாதிரியே தான் இருந்தது அந்த flick of the ball. And he is also a bit strong, the person, he looks stronger person actually. So extras all round if you பாத்தீங்கன்னாக்க வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, I would say. New faces. Stability தான் எனக்கு I liked. Stable at the crease. Stability தான் provides the powerன்றாரு. ஆமா. So keeper also next season நல்லா இருக்கும். அதாவது not only for one team CSK, I'm telling, for many teams I think it will be very exciting with lot of youngsters coming into the fray.
ஸ்லோலி நீங்க பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஆளுங்கெல்லாம் they love to give way to all the booming youngsters. இப்ப எல்லா ஊர்லயுமே அந்த டிஎன்பிஎல் மாதிரி எல்லா ஊர்லயும் அந்த ஒரு லீக் ஆரம்பிக்கிறாங்க, எல்லாத்துலயும் ஆட போறாங்க. இன்னும் இல்ல more youngsters coming into the scenario, which is exciting times ahead, I would say, and talent is there. நேத்திக்கு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்சஸ் பாத்தீங்கன்னா சிவம் துபே வந்து நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுத்தாரு. பட் இருந்தாலும் டைம் பண்ண மாட்டேங்கிறாரு, அடிக்க பாக்குறாரு. ஆஃப் சைட்ல வந்து டைம் பண்ணி தான் போயிருந்திருக்கும். அதை மசில் பண்ண பார்த்தனாலதான் அந்த மாதிரி அவுட் ஆனாரு. இல்ல அவருக்கு நேத்திக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த அந்த விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மீடியம் பேசஸ் வந்தானா இப்படிதான் 2 6 அடிச்சானா வின்னு, புரியுதா? அதை டார்கெட் பண்ணிருந்தாங்க. அவன் வந்து 30 பால் இருக்கு 20 பால் இருக்குனாக்கா 50 ரன் இருக்கு அப்படின்னாக்கா அவனுக்கு தெரியும் சிங்கிள்ஸ் அவாய்ட் பண்ண முடியாது அவங்களால. அந்த கிரவுண்ட்ல ஒரு பக்கம் சின்னது, இன்னொன்னு என்னன்னா 2 6 அடிச்சிங்கன்னு வச்சுங்க, ஈக்குவேஷன் கம்ஸ் டவுன் சோ டிராஸ்டிகலி. ஸோ அதனாலதான் அவங்க இதுல சொல்றாங்களே, அந்த இன்டர்வியூ somebody has told that it was not a challenging total once Brewis hit that 30 runs in that over. That changed the total scenario. ரெண்டு இது சேஞ்சிங் சினாரியோ. ஒன்னு ஸ்லாக்ல வந்து அவங்க வந்து ரசலும் ரிக்குவும் அவுட் ஆனது மெயின். ஸ்மால் ஃபேக்டர் வந்து பத்திரானா வந்து ரன் கொடுக்காம போட்டது லாஸ்ட் ஓவர். அண்ட் மிடில் வந்து கரெக்டா ப்ரூவிஸ், ஆல்தோ சிஎஸ்கே லாஸ்ட் லாட் ஆஃப் விக்கெட்ஸ், ஒரு ஓவர்ல வந்து 30 ரன் அடிச்சது வந்து இட் ஹஸ் டோட்டலி சேஞ்ச் இட். தென் இட்ஸ் a மேட்டர் ஆஃப் 200 வந்து அங்க வந்துடும். ஆக்சுவலா நின்னா 200 வந்துடும். நான் சொன்னேன்ல, ஏன்னா விக்கெட் டர்ன் ஆகும் இதுவாகும். பட் என்னன்னா அந்த கிரவுண்ட்ல நிக்க வைக்க முடியாது. பில்லியர்ட்ஸ் டேபிள் மாதிரி போவோம் அச்சா ஷாட் தாங்க. 6 அடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அப்படி வச்சுதான் சிவம் துபே ஆடினார். they know for a fact. இல்ல இப்போ நம்ம இது வரைக்கும் 180 சேஸ் பண்ணது இல்ல. 2018 அப்புறம் இப்பதான் சேஸ் பண்ணிருக்கோம். 200 210 220 230 அவுட் ஆஃப் ரீச் ஆகுது சிஎஸ்கேக்கு. நெக்ஸ்ட் சீசன்ல இந்த பசங்களெல்லாம் வச்சுட்டு தோஸ் டார்கெட்ஸ் ஆர் இன் சைட்னு தோணுது இல்ல. ஏன்னா டாப் ஆர்டர் 2 பேருமே நேற்றுக்கு 0ல அவுட்டு. பட் ஸ்டில் வி ஆர் மேனேஜ் டு கெட் 180. ஸோ அவங்களும் கிக்கன்னாக்க ஈஸியா 210 220 டார்கெட்ஸ்லாம் இருந்துச்சு. ஆன் பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ருத்து இஃப் ஹி ஓபன்ஸ் தென் இட்ஸ் ஸ்கை இஸ் a limit ஆக்சுவலி. ஏன்னா அப்புறம் எல்லாமே ஹிட்டர்ஸ் தான். ஒரு பக்கம் ருத்து ஆடுறாரு வச்சுங்களேன், இந்த பக்கம் வாங்குவாங்க. இல்ல அதுல இன்னொரு டாப் ஆர்டர்ல ஒரு ஃபாரின் பிளேயரை ஓப்பனரா வச்சிருந்தோம். அது தேவையில்லாம போச்சு. ஸோ இட் அலவ் யூ டு பிக் அ பவுலர். அது நடக்கும் எப்படிதாலும். பட் ஸ்டில் தே வில் ஹேவ் ஒன் ஃபாரின் பேட்டர். இவங்க லெஃப்ட் ஹேண்டர் பாப்பாங்க பாருங்க. எனக்கு ஐ திங்க் they are very keen with Cameron Green அப்படிங்கறாங்க. தெரியல. சாம் கரன் நேத்துக்கு டிராப் பண்ணது சர்ப்ரைஸ். இல்ல அவருக்கு டிராப் பண்ணதுக்கு காரணம் என்னன்னாக்கா he is going to be there at the part of the squad next year. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் ட்ரை பண்ணிட்டு அவரை வச்சுப்பாங்க. பட் அவரோட பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் இயர். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேட்டிங் செட் ஆயிடுச்சுனாக்கா ஐ அம் நாட் கன்வின்ஸ்ட் வித் சாம் கரன். ஏன்னா ஒரு சைடுல ஒன் டைமென்ஷனலா இருக்காரு. மிட் விக்கெட் ஸ்கொயர் லெக் இதுதான் அடிக்கிறாரு. எல்லா அவரோட bowling கண்டுட்டாங்க. பேட்டிங்ல நான் சொல்றேன் அவரு பிளஸ்ன்னு பார்த்தா அவர் பேட்டிங்ல பெருசாலாம் அடிக்க மாட்டாரு ஆக்சுவலா. ஏன்னா நீங்க வந்து அவரை வச்சுக்கிறது எனக்கு புரியல. அவரை கைட்டி வர்றது தான் பெட்டர். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அது அவரு ஸ்டீவன் ஃபிளமிங் ஃபேவரேட் அது அவரு, அதனால கேட்டு விட மாட்டாரு. நீங்க பாருங்க, முதல்ல ஸ்டீவன் ஃபிளமிங் கேட்டணும். இல்ல பண்ண மாட்டாங்க. நீ இருந்தாதானடா அவனுக்கு சோ அப்படி போகுது கதை. சோ நீங்க முதல்ல சொல்லியிருந்திருப்பீங்க ரஜினிகா ரகானே தான் வீக் லிங்க்னு. கடைசியில அவர் கேப்டன்சில என்னமோ பண்றாரு. ஓவரை மாத்தி கொடுத்து ரசல்ல முதல்ல போட்டிருக்கலாம், முதல்ல போடல. அந்த ஓவர் வைபவரை கொண்டு வந்தாரு. அது வந்து எப்படின்னாக்கா அவர்லாம் ட்ரெடிஷனல் கேப்டன். அவரு இது நீங்க வைபவர் அவரை வந்து போன மேட்ச்ல இதே மாதிரி கொடுத்துதான் 20th ஓவர் கொடுத்து ஆல்மோஸ்ட் தோக்குற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாரு. ஆமா. அப்புறம் அவர் பேர் புரியல எனக்கு. நீங்க நார்மலா பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா இந்த மொயின் அலி ஆட வைக்கிறதுக்கே கொஞ்சம் எவ்வளவு டைம் பண்ணிருக்காங்க பாருங்க.
ஸ்பென்சர் ஜான்சன் எல்லாம் ஆடி அந்த மேட்ச் எல்லாம் உதப்பட்டு அதெல்லாம் அவ்வளவு க்ரூஷியல் 2 பாயிண்ட்ஸ். நம்ம கதைன்னு அதெல்லாம் போச்சு. ரசல் ஆட வைக்காம அந்த பஞ்சாப் கேம் வந்து ரசல் வந்து அந்த ஷார்ட் அண்ட் 11 ஓவர் கேம்ல 10 பால் தான் இருக்கப்பதான் வராது. நீ என்னத்த ஒண்ணுமே புரியல எனக்கு ஆக்சுவலி. இதெல்லாம் இது வந்து கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு நார்மலாவே தெரியும். நீ விக்கெட் 14 ஓவர் கேமா 11 ஓவர் கேமா சம்திங்ல அங்க அன்னைக்கு அதுல வந்து அட்லீஸ்ட் இன்னொரு 3 ஓவர் முன்னால வந்திருந்தாருனாக்க அந்த 10 ரன் அடிச்சிருப்பாரு. அடிக்க முடியாம அவுட் ஆனாரு. 9 விக்கெட் டவுன். எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நேற்றுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அஸ்வின் 1 நம்பர் தான் இருந்தாங்க பாத்தீங்களா? அஸ்வின் தான் ஊர்வில் பட்டேலா இருந்தது. அப்புறம் ஊர்வில் பட்டேல் நீ போன்ட்டாரு அஸ்வின். அது வந்து அது பெரிய பிளஸ் ஆகி போச்சு. பட் நம்ம சொன்ன டாப் ஆர்டர்ல அப்புறம் 2 டவுன் வந்தாரு. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கேகேஆர் மாறணும் தெரியுமா? சென்னையில அன்னைக்கு அனுப்பிச்சுடணும் அஸ்வினா. ஆமா, இவங்களுக்கு வந்து மூளையே இல்லாம என்னன்னோ பண்ணாங்க. நம்ம சொல்லிருந்தோம் முதல்லயே. ஆமா, அந்த ஜோஃபர் ஆர்ச்சர் இவங்கெல்லாம் அடைச்சி அமைச்சிருக்கலான்னு. டாப் ஆர்டர்ல வேலி விக்கெட் விழுந்ததுன்னா அனுப்பலான்னு. இல்ல கேகேஆர் கேம்லயே அகைன் சென்னை they got all out too much, no? 65 80 or something, no? சென்னை உண்மை அடிக்கலையே. 100 வச்சாங்களே, பின்னிட்டாங்களே இவங்க. கவுஹாத்தி கேம்லயே சொன்னோம். ஜோஃபர் ஆர்ச்சர் விக்கெட் வந்தாக்க அஸ்வின் அனுப்பணும்னு சொன்னோம். பட் அவரு அவுட் ஆயிட்டாரு. டீம் அவுட் ஆனாரு. கிராஸ் சீம் பால் போட்டா ஒரு லாஸ்ட் பால். பட் நல்ல டைம் பண்ணல. அது what I am trying to say is that உன்னோட ரிசோர்சஸ் எப்படி யூஸ் பண்றேங்கிறது தான் எப்போதுமே கிரிக்கெட். அது இப்போ உனக்கு தெரியும் இவ்வளவுதான் இருக்காங்க, இவ்வளவுதான் 11 அப்படின்னாக்கா அது எப்படி யூஸ் பண்ண. ஏன்னா T20ல வந்து இட் பிகம்ஸ் வெரி வெரி க்ரூஷியல். ஒரு 6 பால்னா 6 பால் பிகம்ஸ் வெரி க்ரூஷியல். எஸ்பெஷலி when you bat first it becomes very very crucial. ஸோ இதெல்லாம் இவங்க பண்ணாம இப்பதான் யோசிக்கிறாங்க பண்ணணுமே. இப்ப எப்படி தெரியுமா ஃப்ரீயா இருக்காங்க அதான் யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி தெரியுமா இவங்க இந்த சிஎஸ்கேவோட இது திங்கிங் என்னன்னாக்கா உதப்பட்டான்னு அப்படியே மறந்துடுறாங்க எல்லாத்தையும். அது ஒரு டீம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜிடி they will field horses for courses. பாருங்க வாஷிங்டன் சுந்தர் நல்லா ஆண்டர் ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் ஆடவே இல்லை அவரை. they are very clear. That's correct. I would say that's how it has to be. மும்பை இந்தியன்ஸ் அதே தான் பண்ணுவாங்க. இல்ல மும்பை இந்தியன்ஸ் சம்டைம்ஸ் ரோஹித் சர்மா கட்டி நடறாங்களே, இது எவ்வளவு பெரிய விஷயம். என்ன ஃபெயிலியர் உண்மை அடிக்கிறான்னு அவரு ரோஹித் சர்மா அவர் ஆட வேண்டிய அவசியமே கிடையாது ஆக்சுவலா. சோ அது ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தியாக்கே ஆடின்னு இருக்காரு அவரு. 40 இன்னிங்ஸ் ஃபெயிலியர் கிட்டத்தட்ட. சோ ஒன்னும் சொல்ல முடியாது. So lot of controversies will come after this. அவர் ரிட்டையர் பண்றாரு, சாக் பண்ணிருக்காங்க பிசிசிஐ. அவர் ரிட்டையர் பண்றாரு. அவரு இன்னும் புரியல எனக்கு தமாஷு. தனியா அப்புறம் டெஸ்ட் பத்தி இதெல்லாம் பார்ப்போம். ஷூர் 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 ஷூர். ஸோ இதுதான் இன் சம்மரி ஐ வுட் சே. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்தாங்க. அந்த 20 ரன் கம்மியா அடிச்சாங்க அவங்க இன்னொரு 15-20 ரன் அடிச்சா நம்ம உததான் டெஃபினட்டா. இல்ல இந்த இன்னும் நம்ம சொல்லிட்டு இருப்போம் அஜிங்கர் ரஹானேக்கு தோனியே சொல்லுவாரு பேஸ் கொடுக்க கூடாதுன்னு. அப்புறம் அவனுக்கு எதுக்கு பேஸ் கொடுத்து ரன் கொடுத்தாருன்னு எனக்கு புரியல. அது வந்து வாட் பேசிஸ் போல்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டு அஜிங்கர் ரஹானே ஐ டோன்ட் நோ. போல்ட் ஸ்பின்னர்ஸ் ஃபுல் ஸ்பின்னர்ஸ் அஜிங்கர் ரஹானே டீம்ல எடுக்காம விட்டதுக்கு கேட்டபோது மிடில் ஆட முடியாது, யூ நீட் ஸ்பேஸ் வந்து பார்த்தது. ஆமா எப்போ முன்னாடி எப்போ அந்த வேர்ல்ட் கப் போது நம்ம எதுக்கு அவர் போட்டாங்க 4 சிக்ஸ் அடிச்சாரு. பரத் வைட் அடிச்சாரு 4 சிக்ஸ் 3 சிக்ஸ் 4 ஸ்ட்ரோக்ஸ். அந்த 4 சிக்ஸ் நினைக்கிறேன். அந்த வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் உதப்பட்டோம் நம்ம. சுனில் நாராயணன் வந்து அஸ்வினை போட்டு அடிச்சிட்டாரு. கண்ணா அந்த இத்தனைக்கும் பயமா டேர்ன் ஆச்சு. பட் ரன் அடிச்சாரு. அஜிங்கர் ரஹானே இந்த சைடு அடிச்சாரு. அதனால தான் உங்களுக்கு அந்த ஸ்கோரே வந்தது. ஆமா பட் இன் ஃபேக்ட் அஸ்வின் bowled well yesterday. ஸ்கோர்ஸ் 67 அவங்க பவர் பிளேல ஜாஸ்தி. அதுவே இல்ல அவர் கம்மியா தான் கொடுத்திருக்காரு. 3 ஓவர் தான் கொடுத்தாரு. பட் முதல் ஓவர் 14 ரன். ஆமா 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 போச்சு. So that's the way it goes. நல்லபடியா 100 எடுத்தாரு விக்கெட். நல்ல கேட்ச் புடிச்சது. இந்த ரிங்கு சிங்கோட கேட்ச் புடிச்சது சூப்பரா புடிச்சாங்க கேட்ச். சோ ரகுவன்ஷி கூட அந்த காட்மைன் கூட இதுவா போச்சு. அது வெரி க்ரூஷியல், வெரி வெரி க்ரூஷியல் ஆக்சுவலி. நான் லோ சொன்னேன் பாத்தீங்களா, அது அப்படி லோ புசு புசுன்னு லோ
சம்பவ் ஜடேஜா வந்து இப்ப ஆக்ட்ல வரல. எம் எம்ஐ எம்ஐ மேட்ச்ல பார்க்கலாம் நம்ம அம்பையர் டிஆர்எஸ் வந்ததுன்னு எப்படி பவுன்ஸ் ஆகுதுன்னு பார்த்தேன். அப்ப தெரியும் பாருங்க உங்களுக்கு கல்கட்டா விக்கெட் எப்படி இந்த விக்கெட்லயும் இல்ல, இட் வில் கோ ஓவர். அதான் அதான் சொல்றேன்னா அது எப்படி பவுன்ஸ் பண்ணி காமிப்பாங்க உங்களுக்கு காமிப்பாங்க பாருங்க எந்த மாதிரி பவுன்ஸ் கல்கட்டா விக்கெட். நீங்க என்ன லோன்னு சொல்றீங்க, டிஆர்எஸ்ல அந்த சாஃப்ட்வேர் சொல்லும் எப்படி பவுன்ஸ் வெர்டிகல் டேக் ஆஃப் ஆகுதுன்னு. ஆமா, லாஃபிங் ஸ்டாக் ஆக்சுவலி. சூரிய வர வாங்கட்டும் கால்ல, ரோஹித் சர்மா வாங்கட்டும், அப்ப பாருங்க பால் எப்படி டேக் ஆஃப் ஆகுது பாருங்க. இல்ல மேட்சே இல்லையே ஆகும் பாருங்க. கல்கடால மேட்ச் இல்லையே இப்போ, அதானே என்னத்த பண்றது. எல்லாரும் சொல்றீங்க. பட் நீங்க இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப தரம்சாலால இருக்கிற மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச அகமதாபாத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க இந்த வாரம் இதுனால. அதனால எந்த மேட்ச் எங்க வேணா போலாம், உங்களுக்கு தெரியாது. கூட போங்க போங்க, அது அந்த சைடு பார்டர் இருக்கு, அந்த சைடு இல்ல. ஓகே, சோ எப்படி வேணா பண்ணுவாங்க தமாஷா. எனிவே சிஎஸ்கே சம்திங் டு சியர் ஆக்சுவலி. இல்ல லுக் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் சீசனுக்கு. பட் பவுலிங் பேட்டிங் கூட இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா வந்துட்டாருன்னா நீ சொன்ன மாதிரி எல்லாம் செட்டா இருக்கு. பட் பவுலிங் தான், பவுலிங் நல்லா இருந்தது. நேற்றுக்கு 2 ஓவர் தான் கல்லில் போட்டாரு. பட் ஸ்டில் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ரேசல் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவைன்னு நினைக்கிறேன். கரெக்ட், விக்கெட் எடுக்கிற பவுலர் வேணும் ஆக்சுவலி. ரன் கண்டென்ட் பவுலிங் தேவை. இந்த கேமரன் கிரீனோ இல்ல இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் எல்லாம் வச்சானா இதுலயும் இல்லாம அதுலயும் இல்லாம ஆயிடும். பியூர் பவுலர். கேமரன் கிரீன் வந்தாருன்னா என்ன பண்ணுவான், டாப் ஆர்டர்ல ஆட வச்சிருவான். he will open. when he opens it becomes a big advantage. இப்பதான் ருத்துராஜ் வந்துட்டாரு, மாத்திரை இருக்காரு, ஊர்வில் பட்டேல் இருக்காரு, ப்ரூவிஸ் இருக்காரு, டாப் ஆர்டர்ல இருக்குல்ல. அதனால சொல்றேன் இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு உனக்கு பியூர் பவுலர் தான் வேணும். ஆல் சடன் டன் வந்து பியூர் பவுலர் மாதிரி ஒரு இது வரவே வராது. பாப்பா மினி ஆக்சஸ் என்ன வருதோ, we don't know how they look at it, fitness levels for all the people. தோனி வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கு ரெடி போட்டாரு இல்ல தெரியல. see தோனி will surprise everybody, I'm telling you. 6-8 months இருக்கு. ஆமா, ஆட போறேன், சப்போர்ட் எல்லாத்துலயும் எக்ஸலண்டா இருக்கு அப்படிங்கிறாரு. ஐ திங்க் அவர் சொல்றதுனோ அதுதான் வாஸ்தவம் தான். அவர் என்ன சொல்றாரு, சப்போர்ட்டுக்கோசம் நான் வரேன்னே சொல்றாரு ஓப்பனா. அதுல டவுட்டே கிடையாது. அது வந்து ஐ கன்ஃபார்ம் தட் ஆல்சோ. இட் டசன்ட் ஹேவ் தட் மச் ஆஃப் இது பாடி ஒத்துனா அப்படியே கால் போய் சரியா போச்சு போட்டுருக்கு. நல்லா ஓடுறாரு இப்போ பாத்தீங்களா, லாஸ்ட் இயர் மாதிரி கிடையாது. பட் ஆஃப் சைட்ல ரசல் வந்து ஆஃப் சைடு வைடா இருக்க போட்டுருந்தான்னு வச்சுங்களேன், இந்த மேட்ச் கூட ஜெயிச்சிருக்க மாட்டோம். ஆல் சடன் டன் அவரு கொண்டு ஸ்டம்பில் காமிச்சிட்டாரு. நீங்க சொல்ற மாதிரி டீப் இந்த கிரீஸ் நின்றுந்தாரு தோனி, அதனால அந்த பால் அடிச்சிட்டாரு. ஈவன் தோ லாங்கர் பவுண்டரியா இருந்தா கூட. பட் ஆஃப் சைட்ல போட்டா நான் முதல்ல பார்த்து ஆஃப் சைட்ல ஏன் போடனா, அது ஷார்ட்டர் பவுண்டரி. நேத்திக்கு நம்பர் 1 ஃபீல்ட் செட் பாத்தீங்கன்னாக்கா கவர் மிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா கவர் இதை பீட் பண்ணா அந்த அந்த கிரவுண்ட்ல பில்லியர்ட்ஸ் டேபிள் மாதிரி ஃபர்ன்னு போயிடும் 4. அதுவும் இல்லாம எட்ஜ் தாலும் 4 இல்ல. சி ஷார்ட் பவுண்டரி ஆஃப் சைட்னாக்கா எட்ஜ் தாலும் 4. அந்த ரிஸ்க் தான் பண்ணல, ஸ்டம்புக்கு போட்டார். அதுவும் இல்லாம ரசல் வில் ஆல்வேஸ் எய்ம், ஹி ஹஸ் டோல்ட் இன் தி இன்டர்வியூ ஆல்சோ, கடைசி ஓவர்னா ஐ வில் எய்ம் ட்ரை தி யார்க்கர் தான் சொன்னாரு. ஆமா, அதுதான் இந்த ஒயிட் டெலிவரி போடுவார், இல்ல யார்க்கர் போடுவார், 2 தான் போடுவார், வேற எதுவும் போட மாட்டார். அந்த பவுன்சர் வந்து வெரி ரேர். அந்த பவுன்சர் போடுவார்ல, அது when he bowls in the middle only, இந்த டெத்ல he bowls only யார்க்கர்ஸ், he tries the யார்க்கர்ஸ். That's what he says. பஞ்சாப் கிங்ஸ் vs டிசி அந்த மேட்ச் போடுவோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். யா உங்களோட தாட்ஸ்? தரம்சாலா டீம் bowling செகண்ட் will win என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா செகண்ட் bowlingல என்ன ஆகுதுனாக்கா பால் வந்து கொஞ்சம் குவிக்கரா வருது, ரொம்ப ஃபாஸ்டா வருது. இட் ஹெல்ப்ஸ் த சீமர்ஸ். 20 ஓவர்ஸும் சீம் பயங்கரமா இருக்கு, புசு புசு புசுன்னு போகுது. அது ஒண்ணு விக்கெட் விழுந்துருது, அடிக்கலாம். என்ன ஆகுதுனாக்கா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல விக்கெட் விழுது. ஸோ 10 விக்கெட் எடுக்கிறது ஈஸி செகண்ட் 20 ஓவர்ஸ்ல தேன் இந்த ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ஸ் கம்பேரிட்டிவ்லி. ஐம் டெல்லிங். ஸோ சேசிங் டீம் தான் தே ஒன் லாட் ஆஃப் மேட்சஸ். அப்ப எப்படி சேசிங் டீம் தான் ஒன், நாட் தி சேசிங் டீம் தான் தே ஒன் மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ். இல்ல அது கரெக்ட். பட்
பஞ்சாபோட போலிங் இப்போ பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த வாட்டி எல்லாம் டோட்டலி டிஃபரெண்டா இருக்கு. இல்ல நீங்க சொல்ற ஒரு இந்த பாயிண்ட், வாட்டி மார்க்கோ இந்த ஜான்சனுக்கும் ஆமா அர்ஷதீப்புக்கும் பவுன்ஸ் ஜாஸ்தி இருக்கு பிகாஸ் ஆஃப் த ஹைட். இந்த வாட்டி நீங்க பாத்தீங்கன்னாக்க பஞ்சாபோட போலிங் வந்து ஸ்டீப்பா இருக்கிறதுனால பயங்கர டிஃபிகல்ட் அந்த விக்கெட்ல ஆடுறது. இன்னும் ரெண்டு போத் வேஸ் ஐ அம் டெல்லிங், இல்ல போத் இன்னும் வேஸ் ஐ ரெண்டு அம் பேர் டெல்லிங். இப்போ மார்க்கோ ஸ்டாயினிஸும் ஹோமர் ஜாயும் சுமார போலிங் தானே. இல்ல இவங்க விக்கெட் எடுக்கிறாங்கல்ல. இஃப் யூ see the wicket taking ability for Ashdeep is very high. இல்ல அர்ஷ்தீப் ஓகே, அர்ஷ்தீப் நான் கன்சிட் பண்றேன், ஜான்சனும் கன்சிட் பண்றேன். ஐ எம் ஒன்லி இல்ல தி அதர் இப்போ என்னன்னா ஆஷ்தீப் என்ன பண்ணிடுறாரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து 3 ஓவர் கூட இருக்கிறாங்க ஆஷ்தீப்ப, which is very good. ரிக்கி பாண்டிங் அண்ட் இவனோட ஸ்ட்ராட்டஜி ஒரு விக்கெட் ஆஷ்தீப் எடுத்தால்னாக்கா இஸ் bowls a third over and he has done it almost 80% of the matches. அது நம்ம வந்து எல்லா பவுலருக்குமே சொல்றோம், ஒரு ரிதம்ல இருந்து ஒரு விக்கெட் எடுக்கிறாங்கன்னா தேர்ட் ஓவர் கொடுங்கன்னு தான் சொல்றோம். நம்ம கொடுக்கறது இல்ல, பாதி பேர் போட மாட்டேங்கிறாங்களே. இவங்க மட்டும் தானே போடுறாரு, பாதி பேர் இவங்க மட்டும் தான் போடுறாரு. இன்ஃபேக்ட் தீபக் சேர முடிச்சு விட்டுறணும், அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. 2 ஓவர் நிறுத்துறாங்க. பும்ரா வந்துடுறாரு, பும்ரா வந்துடுறாரு, பும்ரா வந்துடுறாரு டக்குன்னு 2 ஓவர்ல. சோ எதுக்கு நான் சொல்ல வரேன், அந்த இவங்க இருக்கிறதுனால அதே மாதிரி அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் அண்ட் கேம்ல ஆடினாரு. அன்னைக்கு மார்க்கோ ஹேன்சன் எப்படி யூஸ் பண்ணாரு அவரு. ஆக்சுவலா வந்து ஐ வாஸ் நாட், நான் லைவ் பார்த்துட்டு இருந்தேன் அன்னைக்கு. என்னடா இவனு கொண்டு வந்து நான் பார்த்தேன். they know that he has got that wicketing ability, number of balls bowled and taking wickets. இப்போ இந்த சீசன் பாத்தீங்கன்னா அவரு பிரசித் கிருஷ்ணா தான் டாப்ஸ். ஆஷ்தீப், பிரசித் கிருஷ்ணா, மார்க்கோ ஹேன்சன் தான் டாப் பண்றாங்க விக்கெட் டேக்கிங் எபிலிட்டில. அண்ட் of course ஹேசல்வுட். பட் ஹேசல்வுட் இன்ஜூர்டாமே. ஹேசல்வுட் இன்ஜூர்டு, பட்டிதார் இன்ஜூர்டு, இவர தீபக் படிக்கல் சால்ட் இன்ஜூர்டு கொண்டு இவரை கொண்டு மயங்க் அகர்வால் படிக்கல் இன்ஜூர்டு வெளில போயிட்டாரு இவரு. பட் மயங்க் இஸ் a very good addition. I'm telling you, he's a very versatile player. டிசில இவரு இன்ஜூர்டு வெளில போயிட்டாரு, ஆப்கானிஸ்தான் பிளேயர் எடுத்துட்டாங்க. ஓகே ஓகே, அது பார்க்கல. அட்டல் செதிக்னு ஒரு ஓபனர் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் வேஸ்ட், ஆப்கானிஸ்தான் பிளேயர். பட் என்ன டிசிக்கு ஒரு லக் பயங்கரமா இருக்காம தோணுது இல்ல. ஒரு பாயிண்ட் எடுக்கறாங்க அவுட் ஆஃப் தி ப்ளூ. நீங்க என்ன மேட்ச் என்ன ஆகும் பாருங்க, டிசி வின் பண்ணுவாங்களா? இல்ல பஞ்சாப் தான் ஆன் பேப்பர் தே ஹேவ் டு வின். ஆன் பேப்பர் விடுங்க, இன்னைக்கு என்ன ஆகும் பேப்பர் என்ன ஆகும்னா ஐ எக்ஸ்பெக்ட் பஞ்சாப் டு வின் டுடே. ஓகே, whichever way it goes depending on the இது. ஒரே ஃபேக்டர் டிசிக்கு என்ன கொடுப்பாங்க, இந்த ஃபேப் டு பிளீஸ் இருக்காருல்ல, 10 வருஷமா நீங்க பாருங்க கடைசி 3 மேட்ச் தான் ஃபார்ம் வருவாரு. பிளே ஆஃப் போட்டு பொழந்துருவாரு உள்ள வந்தாங்க. அவரோட அந்த ராசியோ நம்ம கேப்டோன்லயும் இதே தான். அந்த அங்க சவுத் ஆப்பிரிக்காலையும் முதல்ல கம் ஆல்மோஸ்ட் செமிஃபைனல் பொழப்பாரு, கப் அடிச்சிருவாரு. So he has, I don't know what that is. கமத்தி மேன் பாங்க. இல்ல பட் எவ்ரி டைம் இவர் ஆகுமான ஒரு எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் பண்ணிட்டு இருக்காரு மாதிரி. சிஎஸ்கே பண்ணாரு 2018 2019 எல்லாம் அப்படிதான் வருது. கடைசியில நாக் அவுட் ஆஸ்திரேலியன் டெஸ்ட் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தான் ஆனாரு. இதே மாதிரி கடைசியில தான் அவர் வந்து அது என்ன அவருக்கு அதுவும் பிரில்லியன்ட், அதாவது சாதாரண கிடையாது, பிரில்லியண்டா இருக்கும். ஒன் மேன் ஷோ மாதிரி ஆடுவார் அவரு. எனக்கு ஐ புட் மை மணி ஆன் டிசி டுடே. டிசி வின் பண்ணாக்க சூப்பரா ஆயிடும் டோர்னமெண்ட், அப்படியே எல்லா மேட்சும் இன்ட்ரெஸ்டிங் ஆயிடும். இன்னைக்கு டிசி வின் பண்ணாங்க and it will be on the edge for every team. என்னன்னா அக்ஷர் பட்டேல் வந்து பவர் பிளேல போடணும் பட் இங்க அவர் போட மாட்டாரு பாருங்க. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங் ஆர்டர்லாம் அபிஷேக் போடல, அது இது கண்ணாபுரான்னு மாத்தி கீத்தி பண்ணி விட்டாங்க. அது பண்ணாம ஒழுங்கா நார்மலா கேம் ஆடினாங்கன்னா தே ஹேவ் லாட் ஆஃப் மேட்ச் வின்னர்ஸ். நீங்க சொல்ற மாதிரி விப்ரஸ் நிகாம், அசோக் சர்மா இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க டாப் ஆர்டர்ல. ராகுல் இவங்கெல்லாம் எக்ஸைட்டிங், இவங்கெல்லாம் ஃப்ரண்ட்ல ஆட வைக்கலாம் நல்லாவே. டி நடராஜன் ஆல்சோ கம் பேக். ஆமா, ஷட் டவுன் ஓவர்ஸ் போடுவாரு. இல்ல முகேஷ் வந்து இந்த விக்கெட்ல will be deadly, I'm telling you.
நீங்க பவுன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களே தவிர இந்த மாதிரி விக்கெட்ல வந்து ஃபுல்லா போடணும். ஃபுல்லா போட்டாதான் வெரி டிஃபிகல்ட். ஆக்சுவலி கிட்ட இருந்து பவுன்ஸ் ஆகும், தப்பு தப்பா ஆடுவாங்க. மிட் ஆஃப்ல கேட்ச் போறதுக்கு 6 போவோம், பட் விக்கெட் நிறைய விடும். ஏன்னா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வந்து எல்லாருமே கரெக்டா அடிக்க முடியாது. அண்ட் ஐ ஆல்சோ எக்ஸ்பெக்ட் ஸ்டோயினிஸ் டு போல் வெல் இன் திஸ் விக்கெட். எனக்கு என்னவோ அந்த பிரபுசிமரன் சிங்கையும் ஆர்யா ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்தா தே வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் பஞ்சாப். அதான் எனக்கு என்ன லா ஆஃப் ஆவரேஜஸ் வந்து ஸ்டார்க் வந்து உள்ள பூந்துருவாரு, 3 பேரும் எடுத்துருவாரு நினைக்கிறேன். விக்கெட் ஆல்சோ வில் அசிஸ்ட் அண்ட் யூ வில் ஆல்சோ இஸ் வெரி குட் ரிதம். ஸ்டார்க் நீங்க பாத்தீங்கன்னாக்கா செம்மையா போடுறாரு. இல்ல ஐ திங்க் மைண்ட் வந்து ஃப்ரீ மைண்டா இருக்கு, ஸ்பேஸ் கிளாரிட்டி இருக்கு, பெரிய பிரஷர் கிடையாது டீம்ல இருந்து. சோ அதெல்லாம் எப்போதுமே ஸ்டார்க் வந்து ஃப்ரீயா தான் இருப்பாரு. அவருக்கு என்னன்னா இப்ப இன்ஜுரி இல்லாம இன்ஜுரி ஃப்ரீயா இருக்காரு. இல்ல டீம் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க இந்த பாயிண்ட்ஸ் பிரஷர்னால ஒரு பிரஷர் டீம் மீட்டிங்ல ரொம்ப பேசி கீசி இது மாதிரி பண்ணோம் அது மாதிரி பண்ணோம் அது மாதிரி பண்ணோம் இது மாதிரி பண்ணோம் மண்டேல ஃபுல்லா எதையாவது ஒரு தேரியெல்லாம் புகுத்தி நீங்க எடுத்தே ஆகணும் பண்ணியே ஆகணும் அப்படி பண்ணணும் சொல்லி அமிச்சு கிரவுண்டுக்கு உள்ள வரைச்சியே ஐயோ இப்படி படைச்ச ஒரு 2 வாடி போச்சுன்னு வச்சுங்களேன், என்னடா இது நம்ம பிளான்ஸ் எல்லாம் இப்படி போகுதுன்னு சொல்லி எல்லாரும் அவங்க பார்ப்பாங்க. he has to lead the attack. இந்த மாதிரி பிரஷர்லாம் இருக்கு இல்லையா, இல்லாம சொல்றேன். ஆமா இல்ல அதுவும் இல்லாம ரிலேட்டிவ்லி இன்ஜுரி இல்லாம இருக்காரு அவர். ஆமா இது வரைக்கும் அது எனக்கு இந்த இன்ஜுரி வந்து எல்லா டீம்லயுமே அக்ராஸ் சம்பந்தமே இல்லாத எல்லாரும் நல்லா இன்ஜூர்ட் ஆகிறாங்க. ஹாம்ஸ்ட்ரிங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க, இது என்னன்னே புரிய மாட்டேங்குது. இல்ல என்னன்னா யூ ட்ரெயின் டூ மச் அண்ட் எதனா ஒரு இடத்துல என்ன உனக்கு எல்லா கிரவுண்டும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஒரு சாஃப்ட் சாயில் இருக்கும், ஹார்ட் சாயில் இருக்கும். வே யூ லேண்ட் வைல் டூயிங் எ ப்ராக்டிஸ் ஆல் தீஸ் டக்குன்னு இப்படி திரும்புவாங்க. டக்குன்னு திரும்பணும்னு வச்சுக்கோ எங்கன்னா பிடிச்சிக்கும். ஏன்னா ஸ்டிஃபா இருக்கும் எல்லாமே. அவங்க பண்ற எக்ஸசைஸ் அதுவும் இல்ல, பவர் என்ஹான்சிங் இதுதானே பண்றாங்க எல்லாமே. அதனாலதான் இந்த ப்ராப்ளம் வருது. பிளெக்சிபிளா வந்து ஃப்ரீயா வச்சுக்கிறதுங்கிறது வெரி டிஃபிகல்ட் ஃபார் பவுலர்ஸ். பேட்ஸ்மேன் ஓகே ஜாலியா வரலாம், பவுலர்ஸ் அப்படி கிடையாது. எவ்ரி இப்பெல்லாம் வந்து இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா அந்த சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்ல என்னெல்லாமோ வந்துடுச்சு. இந்த ஆம்ல இப்படி பண்ணனாக்கா இந்த இது பவர் எக்ஸாக்டா இன்னும் எக்ஸ்ட்ரா 10% வருது, அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சாங்க பயங்கரமா. இந்த டைனமிக்ஸ்ங்கிறாங்க கேட்டாக்க. அதனால அதை வச்சு என்ன இருக்குனாக்க யூ ஓவர் டூ சர்டன் திங்ஸ். அதனால ஸ்லைட் வேரியேஷன் எதனா ஆச்சுனாக்கா டக்குன்னு பிடிச்சிக்குது அப்படியே ஊந்துடுறாங்க. ஒண்ணு. செகண்ட் திங் ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் பண்றாங்கல்ல, கண்ணா பண்ண விழுறாங்க இங்கேயும் அங்கேயும் ஒத்துணும். அன்னைக்கு வந்து சாய் கிருஷ்ணன் பாத்தீங்களா எப்படி வந்து ஊந்தாரு? எனக்கு என்ன பிடிக்கலன்னா இதெல்லாம் ஓகே தான் நான் ஒத்துக்கிறேன். கேட்ச் சிம்பிள் கேட்ச் எவ்வளவு கேட்ச் விடுறாங்க. நேத்திக்கே அஜிங்கிய ரஹானே வந்து கேட்ச் கையில வந்தது. இல்ல இன்னொன்னு நீங்க பாக்கணும். அந்த காலத்துல நம்ம பார்ப்போம் கேட்ச் பிடிக்கிறது நார்மலா கேட்ச் பிடிச்சிட்டு போவாங்க. இப்ப எனி கேட்ச் இது வந்து விழுறது வந்து ஃபேஷனபிளா இருக்கு. ஏன் புரியல? இன்னத்துக்கு விழணும்? கஷ்டமா இருந்தா பிடிக்கணும் கேட்ச், ஓகே ஃபைன், உழுந்து பிடிச்ச கேட்சை உழுந்து காமிக்கிறாங்க. நீங்க பாருங்க 90% கேட்சஸ் அதான் பேசிக்ஸ் வர கேட்சை பிடிச்சிட்டா பாதி மேட்ச் சேஞ்ச் ஆயிருக்கும். எல்லாம் ஊர்பட்ட சான்சஸை கொடுத்து இது பண்ணி எல்லாம் அது மாதிரி ஆகுது. அதுதான் எனக்கு புரியல. certain things they can keep the game simple actually speaking, but they are not doing it. Lot of things simple வச்சினா ரொம்ப ஈஸி, but that's the way it goes. பட் அந்த ப்ரூஸ் கேட்ச் வந்து அந்த ப்ரூஸா மாத்ரே நல்லா பண்ணாரு. பவுண்டரி லைன்ல சிம்பிளா டிஃபிகல்ட் கேட்ச், ரிங்கு சிங் ஓடுது சொன்னேனடா டிஃபிகல்ட் கேட்ச் இல்ல கேட்சிங் பத்தி இல்லனா அந்த யங் ஏஜ்ல நல்ல ஹேண்டில் பண்ணாரு அந்த அண்டர் பிரஷர் அந்த கேட்ச் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாரு. பட் ஆக்சுவலா அது கொஞ்சம் ரிஸ்கியா அவர் பண்ணாரு என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னிக்ஸ். see he had lot of time, it was just second. இதுல பாத்தீங்க காலுக்கும் அந்த பவுண்டரி இதுக்கும் வெரி இன்ச்சஸ் தான். அப்ப தூக்கி போட்டுறணும் அவரு அந்த வந்து உள்ள பிடிச்சிருக்கணும். ஏன்னா that action of his it is not in his control. நான் வந்து எனக்கு இன்னொரு பாயிண்ட் இந்த ரிகார்டிங் திஸ் நான் சொல்லணும்னு பார்த்தேன். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒயிட் சாக் போடுறதா போன்ல போடுவாங்க.
நீங்க எதுக்கு இந்த குஷன் வைக்கிறீங்க? அதுனா அதுக்கு குஷன் வைக்கிறதுனால காலை மிதிப்படுது 6ங்கிறாங்க. நீ கயர்ல இருப்போம், நான் நீ தரையோட தரையா கிரவுண்ட் புல்லோட புல்லா நீ ஒயிட் சாக் போர்டு, நான் வந்து என்னோட கால் இங்க இருக்கு, ஆனா குஷன் இவ்வளவு ஹைட் வச்சிருக்காங்க, அதுல நான் மிதிக்கிறேன். ஆனா இதுல இந்த தரையை மிதிச்சாதான் நான் கேட்ச் நீங்க 6ன்னு சொல்லலாம். நான் இங்க மிதிச்சுட்டு இப்படி எடுத்துறேன் காலை, அதுக்கு நீங்க சான்ஸ் கொடுக்கணும் வேணாமா? வேலிட் பாயிண்ட். நீ அது எதுக்கு குஷன்? எவனுக்கு அட்வைஸ் பின்னாடி வச்சுக்கோ, உனக்கு அட்வைஸ் தெரியணும்னா பவுண்டரியில் எனக்கு பின்னாடி வச்சுக்கோ, எனக்கு சாக்கு தான் வேணும். வெளியில ரெண்டு ஃபீட் அட்வைஸ் பண்ணா தனி வெளில வச்சுக்கோங்க. நீங்க இப்ப நோ பாலுக்கு இல்ல, இப்போ சாக் லைன் இருக்குனாக்க லைன் தான்னாக்க, இப்போ நோ பாலுக்கு லைன் தானே அது பார்க்க முடியுச்சு, ஏன் பவுண்டரி லைன்ல பார்க்க முடியாது? ஜூம் பண்ணி பாத்துடலாமே, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பட்டுதா இல்லையா? அது அந்த அந்த அது எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்னு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது இந்த கான்டெக்ட்ல ஏற்கனவே இந்தியாவில் இருக்க கிரவுண்ட்ஸ் எல்லாம் சின்னது, அதுல கொண்டு வந்து இந்த ரோபோ கேமரா விடுறேன், அதை விடுறேன், ட்ராலியை விடுறேன்னு சொல்லிட்டு பவுண்டரியில இருந்து சின்னது பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலையும். நீங்க பேட்டுக்கும் பாலுக்கும் பேலன்ஸ் வரணும்னா யூ ஹேவ் டு புஷ் தி பவுண்டரி லைன் இன்னும் ஒரு 3 ஃபீட்டோ 4 ஃபீட்டோ புஷ் பண்ணுங்க எல்லா கிரவுண்ட், வேறவர் பாசிபிள் பண்ணுங்க. அது பண்ணாங்களே இன்னும் பெட்டர் ஆகும் கேம். ஏன்னா ஸ்மால் மார்ஜின் பிட்வீன் 6 and out. இந்த இப்போ ஆஸ்திரேலியா அந்த காலத்துல ஆஸ்திரேலியால பார்ப்போம், கட்டர் தான்மா ஃபுல்லா அடிக்கணும் போயாங்க, ஃபுல்லா மல்மாட்லாம் பார்ப்போம். சைமன் உடல் அந்த கேட்ச் பிடிப்பாரு அந்த பேஸ்பால் மாதிரி. ஆமா. சோ அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி கொண்டு வரணும். அப்போ வந்து இப்போ பேட்டு நல்லா ஆயிடுச்சு இல்ல, இப்போ பேட்டு நல்லா ஆயிடுச்சே இல்ல, பறக்குது தட்டுனாங்க, பேட்டும் நல்லா ஆயிடுச்சு. கேம் ஆஃப் தின் மார்ஜின்ஸ் வரும்போது நேத்திக்கு பாத்தீங்கன்னா அந்த சிவம் துபை ஷாட்டு அப்ப ஷாட்டு இப்படி மடக்கினாரு படல, ஆனாலும் போயிடுது, அம்மனு போயிடுது பயங்கரமா. இது ரொம்ப நாள் தூக்கி விட்டுறாங்க, ஒரு கையில தூக்கி விட்டானாங்க அப்படியே போயிடுது. இந்த பவுண்டரி ஒரு குஷனை வச்சுட்டு அதை வந்து இந்த சைடு 60 அடி இந்த சைடு 54 அடின்னு சொல்லிட்டு டெல்லியில எல்லாம் 54 மீட்டர் 60 மீட்டர் வச்சுன்னு ஒரு பவுண்டரி ஆடணும், ஒரு கிரவுண்ட்ல ஆடணும்னா என்ன கஷ்டம். விக்கெட் ஒயிட் பால், ஒயிட் பால் 2 பால் வேற 10-20 ஓவர் எங்கெங்கயோ போகுது ஆப்ஷன் எல்லாமே இருக்குல்ல. பிளஸ் நேத்திக்கு நான் 100 மேட்ச் சொல்ல மறந்துட்டேன், அந்த வருண் சக்கரவர்த்தி வந்து ஷார்ட் தேர்ட் மேன்ல என்ன கேட்ச் பிடிச்சாரு, அவர் யூஸ்வலா எதுவே பண்ண மாட்டாரு. இல்ல பட் இந்த சாம்பியன்ஸ் ஆஃப் எழுதி பாருங்க நீங்க, he has improved his fielding. அது யாரோ somebody commented no actually during Champions Trophy, they said he is practicing fielding half an hour every day, you know that? சரி, no it's not it's a joke, he is very serious. 2 மணி நேரம் bowling போடுறாராம், half an hour fielding practice பண்றாராம் every day. இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து பத்திரனாக்கு கேட்ச் பிராக்டிஸ் கொடுக்கணும், கலீல் அகமடியும் ஷார்ட் தேர்ட் மேனும் ஃபைட்ல நிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து bowling பிராக்டிஸ் கொடுக்கணுமோ இல்லையோ ஃபீல்டிங் பிராக்டிஸ் கொடுக்கணும். 2 பேருமே சிஎஸ்கே டீம்ல இருக்கிறதா தான் தவணு விழுறாங்க கிரவுண்ட்ல, சின்ன குழந்தை உழுந்து தவணும் பாருங்க. அந்த தம்பியா இருப்பாரு, நேர் தம்பியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, பட் தீக்ஷனா கிட்டே வர மாட்டாரு, கையை அப்படி எடுத்துன்றாரு. அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா யாரோ ஸ்ட்ரைட் அடிச்சாங்க, கை எடுத்துட்டாரு. ஆமா, எனக்கு பவுலிங் அடி அப்புறம் போச்சு, நான் அதை வச்சுதான் படிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி இருக்காரு. அப்படி கை காமிப்பாரு, த்ரோ அடிச்சானேக்கா அப்படி கை காமிப்பாரு, பயங்கர தமாஷா இருக்கும் அவரோட ஃபீல்டிங் இதெல்லாம் பார்த்தானாக்கா. இப்போ இந்த ஆர்சிபி இன்ஜுரினால அவங்களோட பிளே ஆஃப்ஸ்க்கு பிரச்சனை ஆயிடுமா? பேலன்ஸ் இல்ல, அவங்க கம்ஃபர்டபுளா தான் இருக்காங்க, ஃபைனல்ல இருக்காங்கல்ல. சோ ஒரு மேட்ச் பண்ணா போதும், பட் பிளே ஆஃப்ஸ்ல வந்து உள்ள கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது எனக்கு. என்னவோ பாவம் இல்ல, பட்டிதார் ஹேசல்வுட் 2 இம்பார்ட்டன்ட் காக், அது பார்க்கணும். ஓகே ஸ்ரீதர், sure, we'll discuss tomorrow. Yeah, sure. Thank you. Thank you.